வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தைப்பட்டாரா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு. நம்ம கம்பெனியில வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசா கிடையாது. 2 கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தன் சீமான், இன்னொருத்தன் அண்ணாமலை. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. ஒரு ஓட்ட போட்டு விட்டுரு. 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேட்கற மாதிரி தெனாவட்லா கேட்கற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்ட போட்டு விட்டுரு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற நீ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. முருகா விட்டாரா, விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மட்ட பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாத. சீமான், நீ பனைமரம் ஏறுவியா? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. மனிதன் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். புரிஞ்சதா? இது 3 தெரியாமடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்துருப்பேன். கேட்டுக்க. நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன்னு சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். கேட்கிறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ ஒரு டுபாக்கூரு. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்க தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்றேன், நல்லதை பார்த்து போடுங்க. போடுங்க, மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க, அவ்வளவுதான். வேற என்ன? நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. மண்ட முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்ட போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. யா, ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு. பாவம் யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுங்க? சிறையில் இருக்கிறதா. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நானே 2000 3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, பாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்? எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேண்டாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ற கூட மாயிரே போச்சு, கச்சாது வச்சான் வெட்டி போயிட்டே இருப்பேன் நான். அதனால இந்த ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அவத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். இதுதானே போடுறேன். சத்தமா பேச. ஆமா, சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான், உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு.
உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா, அவங்க கிடக்குறான்டா மயிராண்டி. ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த பாரு, உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? எங்களுக்காக தான் கல்லு கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆட்டுக்கறி கிலோ 1500 ரூபாய் ஆயிப்போச்சு. 100 நாள் வெள்ளத்திலிருந்து சம்பளம் பண்ணல, காசு இல்ல. மணி நகை 1 2 ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்ல, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ எந்த ஆட்டம் காட்டணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்கறாங்க, அண்ணே கேரளால போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஒரு வழி பண்ண மாட்டியாங்கிறான். கல்லு விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்குல்ல சரக்கு, அந்த மிளகு ரசமா இல்ல, அதுக்கு இதுக்கு கலர் தாப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிப்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான், அதை குடிச்சுட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிப்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வீசிட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். நாம ஒரு கேள்வி கேட்கிறோம், கல் உணவின் ஒரு பகுதி அன்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான், மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்க லிட்டர் போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். அந்த ஆள் என்ன சொன்ன? இதுல எதுல உண்மை? அவங்க கிடக்குறான்டா மயிராண்டி. ஒரு மரம் கல்ல குடிச்சு பாரா, இப்படி மின்னு திமிரா இருக்குடா, திமிரா இருக்கு. அதை பற்றியும் கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். நம்ம உரிமை கல், நம்ம உரிமை கல், நம்ம உணவு விரும்பி உண்போம். அண்ணன் சொல்றா கல்ல குடா, ஏதாவது பிரச்சனை என்ன வேணா என்ன வேணா. ஏய் ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான், நாங்க போயிடலாம். ஏய் என்னை வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறேன், என்னென்ன வேலை செய்யணும் பாரு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, அந்த முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். 8 வருஷமா நான் கத்த இந்த நாட்டுல கத்துனதை சுடு காட்டுல கத்திருந்தேன்னா ஏகப்பட்ட பிணம் எந்திரிச்சிருக்கும். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலா அந்த பிணத்தை எழுப்பியிருக்கலாம். அது என்ன நினைக்கும், கீழே இருந்து பாவமா இருக்குப்பா அந்த பய ரொம்ப நேரமா கத்தின்னு, என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு. இது ஊமத்தங்கா கலக்கிற கல்லு, இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு, அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? அணு ஆயுதம் வச்சிருக்காரு, போர் முடிஞ்ச பிறகு தெரியுது அணு ஆயுதம் வச்சிருந்தது இவன் தான். எத்தனை விதமான சலம்பு இருக்கோ அத்தனை விதமான சலம்பு. நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன், வேணா கேட்டு போயிரு. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.